என்னின்னாவே நான் பேசுவோம். வணக்கம் விஸ்வநாஜி. டாஸ்மாக் விஷயங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க மதுக்கடைகளை ஒழிப்போம்னு சொல்றது, வந்த பிறகு ஒழிக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. அதுக்கு மாறா விற்பனையை கூட்டுறது எப்படி அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்ப அதை பத்தி டீட்டெயில் தான் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழல்ல இந்த மது ஒழிப்பு விஷயத்துல திமுக எப்படி செயல்படுதுங்கிறத முதல்ல சொல்லுங்க. ஆக்சுவலா திமுக மது ஒழிப்பு விஷயத்துல கள்ள நாடகம் ஆடுகிறதுன்னு தான் சொல்லணும். அதாவது அவங்க ஒரு பக்கம் மதுக்கடைகளை குறைச்சோம்னு சொல்றாங்க. 2023 500 கடைகளை நாங்க மூடுவதற்கான ஆணையிட்டோம், மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே 2023 இந்த காலகட்டங்கள்ல ஒரு அரசு ஒரு ஜியோ போடுது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த பப்ளிக் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம், கமர்ஷியல் ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் நாங்க மது விற்பனைக்கு ஒரு ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்கி அது விற்க போறோங்கிறாங்க. உடனடியாக இதை எதிர்த்து ஒரு கேஸ் போடுறாங்க. அப்படி ஒரு ஜியோ போடப்பட்டது உண்மைதானா? உண்மைதான். கெசட்ல வெளியிடவும் செஞ்சுட்டாங்க. அத பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பால் உடனே ஒரு சென்னை ஹைகோர்ட்ல போய் ஒரு கேஸ் போட்டு அதை ஸ்டே ஆர்டர் வாங்குறாரு. இமிடியட்டா இது கல்யாண கூடங்கள்ல விற்போம் அப்படிங்கிறது அந்த கெசட்ல இருக்குது, ஜியோல. அதை உடனே என்ன பண்றாங்க, செந்தில் பாலாஜி அவசர அவசரமா பிரஸ் மீட்ல நாங்க திருமண மண்டபங்கள் எல்லாம் விற்க மாட்டோம், அதை நாங்க வித்ட்ரா பண்றோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்துல விற்கிறத பத்தியோ அல்லது இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல விற்கிறத பத்தியோ எதுவும் சொல்லாம நாங்க கல்யாண கூட்டத்துல விற்க மாட்டோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த கேஸ் நடக்குது. ஸ்டே ஆர்டர் சென்னை ஹைகோர்ட் கொடுத்திருக்குது. இப்போதைக்கு எந்த இதுவும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு. தமிழ்நாடு அரசானா இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்துல நாங்க ஸ்பெஷல் லைசன்ஸ் கொடுத்து விற்கலாம், ஏன்னா மற்ற ஐபிஎல் மேட்சஸ் எல்லாம் மற்ற ஸ்டேடியத்தெல்லாம் விற்கிறாங்க மற்ற மாநிலங்கள்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்க சைட்ல இருந்து ஒரு வாதாட செய்யறாங்க. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, திமுகவோட நோக்கம் ஒரு பக்கம் 500 கடைகளை மூடணுங்கிறாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு 5329 ஷாப்ஸ் இருந்த இடத்துல இன்னைக்கு 4829 ஷாப்ஸ் தான் இருக்குதுன்னு திமுக ஒரு பக்கம் சொல்லுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகளோட எண்ணிக்கை 4829, அந்த எண்ணிக்கை தான் இருக்குதுன்னு சொல்லுது. ஆனா இவங்களுடைய சேல்ஸ் ரெக்கார்டை போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் கூடிக்கிட்டே போகுது. கடைகளை நீங்க குறைச்சிட்டீங்க, குறைய குறைய எப்படி விற்பனை மட்டும் எப்படி கூடிக்கிட்டே போகுது. அது என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த அதிகாரிகள் எப்படி ஆர்டர் போடுறாங்கன்னா, இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் நடக்கும் இல்லையா, தீபாவளி, பொங்கல், ஃபெஸ்டிவல்ஸ் டைம், அது மாதிரி கோயில் கொடைகள் அந்தந்த ஊர்கள்ல அந்த மாதிரி டயத்துல நீங்க கவுண்டர் நிறைய ஓபன் பண்ணணும், அப்பதான் சேல்ஸ் அதிகப்படுத்த முடியும். அதாவது நூதனமான முறையில விற்பனையை எப்படி கூட்டுவது, அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இவங்க செய்யறாங்க. லைசன்ஸ் பார் மட்டும் நம்ம கூட கொஞ்சம் வைக்கலாமா, வெறும் ரீட்டைல் ஷாப்ஸ் போயலாம், அந்த மாதிரி. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, 21-22ல இது தொடர்பா ஒரு விஷயம். ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், முத்துசாமி நினைக்கிறேன், அவர் 40 ரூபாய்க்கு மது விற்கிறதுக்கு ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தார். இப்போ 90 ml அப்படிங்கிறது இவ்வளவு ரூபாய் இருக்குன்னா நம்ம குறைச்ச ரூபாயில மதுவை கொடுப்போம், ஏன்னா காலையில 7 மணிக்கு ஆரம்பிப்போம், இப்படிலாம் பேசினாங்க. இதெல்லாம் திமுக ஆட்சியில நடந்ததுதான். அதாவது எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, மது விற்பனையை குறைக்கணும், கடையை குறைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வெளியே பேசிக்கிட்டா கூட தொடர்ந்து மது விற்பனை கூடிக்கிட்டே தான் இருக்கு. இது ஆதாரப்பூர்வமாவே மது விற்பனை கூட்டிட்டு தான் இருக்கு வருஷம் வருஷம். ஆமா, ஆதாரப்பூர்வமா கூட்டிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 21-22ல 36,050 கோடி இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 22-23ல 44,855 கோடி, 44,855. 23-24ல 45,855, அதாவது 45,855 கோடி. 23-24ல இவங்க கூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப போன வருஷம், இந்த வருஷம் பினான்சியல் ரிப்போர்ட்ல ஒரு மாசம் கழிச்சு வரும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பார்த்தாதான் தெரியும். இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான கணக்கு, அதிகாரப்பூர்வம் இல்லாத கணக்கு. அதுக்குள்ள போக வேண்டாம், அது ஒரு தனி கணக்கு இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாஜக காரங்க எல்லாம் போய் ஸ்டாலின் படத்தை டாஸ்மாக் கடையில ஓட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு தனி கதை. இப்ப அந்த விற்பனையும் சேர்த்தா எங்க போய் நிற்கும் தெரியல. இந்த அரசாங்கம் வெவ்வேறு விதமாக விற்பனை அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு அதிகாரிகளுக்கு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மாதம் டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. மதுவை நீங்க மொத்தமா நிப்பாட்டியாச்சுன்னா
எப்படி அரசு செலவினங்கள்ல பொறுத்தும் எப்படி செலவு செய்யும், மற்ற வருவாய்கள் எப்படி வர வைக்கும், இதுக்கான வழி என்ன? மூணாவது, இன்னும் மது இல்லாத ஒரு மாநிலம் சாத்தியமா? இந்த மூணையும் சேர்ந்துதான் நம்ம பார்க்கணும். கட்டாயமா. ஆக்சுவலா மது இல்லாத மாநிலங்கிறது வந்து ரியலா அது எந்த ஒரு சொசைட்டிலையும் நடக்க முடியல. பிராக்டிக்கலா பார்த்தா அது நடந்தது இல்லை. நம்மளுடைய இதுவுமே வந்து மதுவை வந்து முற்றிலுமா ஒழிக்கணுங்கிற மாதிரிலாம் என்னோட கருத்து கிடையாது. ஏன்னா வள்ளுவர் காலத்துல இருந்து இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல மதுவின் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அரசாங்கங்கள் என்ன பண்ணலாம்னா, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோமா, அதற்கு உரிய விலை வைக்கிறோமா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, இந்த அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணுது? இந்த அரசாங்கமும் உத்தரப்பிரதேச அரசாங்கம், கர்நாடகா, இன்னொரு மாநிலம் எனக்கு மறந்துச்சு, இந்த 4 மாநிலங்களும் 50% மேல டாக்ஸ் மட்டும் பிரிக்கிறாங்க. 10 ரூபா பொருளுக்கு கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு மேல 25 ரூபா கிட்டத்தட்ட வாங்குறாங்க. 22 ரூபா 23 ரூபா. இதுதான். இதனால என்ன நடக்கும்? கள்ளக்குறிச்சி போன்ற கள்ளச்சாராய சாவுகள் நடக்கும். ஒரு அரசாங்கம் விலை கூட இருக்கிறதுனால, மேக்சிமம் குடிக்கக்கூடியவங்க ரொம்ப ஒரு ஏழைகளா இருக்கிறதுனால அவங்க இந்த பணத்தை வாங்க முடியாததுனால கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்க. ஆமா, இது ஒரு பக்கம் நடக்குது. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, கடந்த இந்த திமுக அரசு கள்ளச்சாராய மரணங்களுக்கு நாங்க 10 லட்சம் நிவாரணம் கொடுக்குறோங்கிறாங்க. இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த இறப்புல வந்து நம்ம பார்த்திருப்போம். ஒண்ணு, அதை தடுப்பதற்கு அந்த கள்ளச்சாராயம் எப்படி விற்பனை நடக்கக்கூடாது, அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு பதிலாக இறந்தவர்களுக்கு நாங்க 10 லட்சம் நிவாரணம் தரோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து இந்த மதுவுல இருந்து எப்படி குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணும், எப்படி அந்த சேல்ஸை வந்து குறைக்கணும், இப்படிங்கிற திட்டத்தை வந்து முழுமையாக செயல்படுத்த விரும்பல. ஏன்னா அவங்க நம்புறாங்க இதுதான் மது. அதான் இன்னைக்கு என்னன்னா, மது வந்து யார் வேணா போய் எங்க வேணா எப்ப வேணா வாங்கிக்கலான்ற ஒரு விஷயம் இருக்கு. இதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த அரசாங்கம் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, இது குறைச்சாலே நீங்க வந்து ஓரளவு மது விற்பனை குறைக்க முடியும். இன்னைக்கு வந்து பசங்கள்ல இருந்து பொண்ணுங்கள்ல இருந்து சொல்லவே கஷ்டமா இருக்கு. வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பதட்டமா இருக்கு. பொண்ணுங்கள்ல இருந்து பசங்கள்ல இருந்து யார் வேணா எப்ப வேணா எங்க வேணா வாங்கி போய் குடிக்கலாம் அப்படின்ற ஒரு, அதாவது இன்னும் ஒரு இடத்துல என்ன ஒரு குடிக்காதவனுக்கு வந்து இந்த சொசைட்டில இடம் இல்லைன்ற அளவு இளைஞர்கள் மத்தியில ஒரு அந்த அளவுக்கு மது போயிட்டு இருக்குல்ல. இப்ப இது அரசாங்கம் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கன்ஸ்ட்ரக்டிவா என்ன செய்யணும்? கன்ஸ்ட்ரக்டிவா செய்யணும்னா கடைகளோட இதை குறைக்கணும், ஒர்க்கிங் ஹவர்ஸை குறைக்கணும், பிளஸ் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை குறைக்கணும், கடைகளோட எண்ணிக்கையை குறைக்கணும், தரமான ப்ராடக்டை கொடுக்கணும். எந்த மாதிரியான திட்டங்களோட போனாங்கன்னா நிச்சயமா குறைக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எங்க விற்பனை அதிகமா இருக்குமோ, அது கோயில் பக்கமா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடம் பக்கமா இருந்தாலும் சரி, அது மெயின் ரோடு பக்கமா இருந்தாலும் சரி, அங்க போய் வைக்கிறாங்க கடையை. ஒருத்தனை தேடி வந்து வாங்குறதுக்கு போயில நீ எங்க இருக்கியோ அது பக்கத்துல வந்து கொடுக்குற அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்க உள்ள சிக்கல். இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஏன்னா சில பள்ளிகளுக்கு பக்கத்திலேயே டாஸ்மாக் கடை இருக்குன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணணுன்ற போராட்டங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஒன்று இடங்கள்ல அது நீக்கவும் பட்டிருக்கு. இப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு திமுக அரசு, நீங்களே சொல்லிட்டீங்க ஒட்டு மொத்தமா மத்த எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம திமுக பேசும்போது அதிமுக சேர்த்தா பேச வேண்டியது, ரெண்டுமே இந்த விஷயத்துல வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சாட்சது இல்லை. ஆனா திமுக கட்சியா இருந்தப்போ அவங்க கொடுத்த வானலாவிய அப்படியே யாராலையும் பண்ண முடியாத நாங்க சாதிச்சு காட்டுவோம்னு சொல்லி அவங்க தந்த வாக்குறுதிகள் இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு அவங்க அதை கடைபிடிக்கிறாங்களா, இல்ல என்ன பண்றாங்க? அவங்க அதை பத்தி அவங்க யோசிக்கவா செய்யறாங்களா? இல்ல இதுல வந்து இந்த மதுக்கடைகளை மூடுவோங்கிற கோரிக்கைகளை ரொம்ப அதிக அளவில் எடுத்தது வந்து 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக மதுவிலக்குக்காக பேசின ஒரு கட்சிங்கிறது. உண்மையிலே பாட்டாளி கட்சியை நம்ம பாராட்டணும் அப்படின்னா நிஜமாகவே அவங்க மதுவிலக்குக்காக போராடணும் ஒரு கட்சி. அதுல நம்ம எந்த காலத்திலயும் அவங்களை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம மதுவிலக்கு மட்டும் இல்ல, எல்லா போதை, அதாவது மது, முக்கியமா புகை, அகிலுக்கு எதிராக அவங்க வந்து சிகரெட் விஷயத்தை வந்து ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போனாங்க. போதைப் பொருட்கள், இந்த மூணுலையுமே பாமகவோட ஸ்டாண்ட் அன்னைக்கும் இன்னைக்கும் எந்த வித மாற்றமும் இல்லாம இருக்கு. நம்ம பாமக விட்டுறலாம், அது தெரிஞ்சதுதான். நம்ம சொல்ல வர்றது இந்த அதிமுக திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுறாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது இன்னொன்னு பேசுறாங்க. ஆனா அதிமுகவோட நம்ம திமுகவையே ரொம்ப அதிகமா பண்ண வேண்டி இருக்குன்னா, திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது, அதுவும் குறிப்பா இதுக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னுகிட்டே 2016 தேர்தல் அறிக்கையில வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, தேர்தல் அறிக்கையிலேயே திமுக சொல்லிச்சு நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மது வியாபாரத்தை நிப்பாட்டுவோம். நாங்க அதற்கு காரணம் என்னன்னா, இந்த 2014-15 காலகட்டத்துலதான் இந்த மதுக்கடைகள் ஒழிப்பு மாநாடு மாதிரி மதுக்கடைகள் ஒழிக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதுல சசி பெருமாள் அப்படிங்கிற ஒரு
காந்தியவாதி. அவர் வந்து தொடர்ச்சியா மதுவிற்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அவர் வந்து அந்த போராட்டத்துல 35 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர் போராட்ட களத்திலே இறந்துருக்காரு. அப்போதான் இந்த விஷயம் ரொம்ப வீரியம் எடுக்குது. அப்பதான் திமுக நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசுது. நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடைகளே ஒழிச்சிருவோன்னு. ஆனா அதிமுக ஆட்சியில இருந்ததுனால அவங்க அப்படி சொல்ல முடியல டைரக்டா. நீங்க ஒழிச்சிருக்க வேண்டியதாங்கிற கேள்வி வந்ததுங்கிறதுனால ஜெயலலிதா அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுடைய தேர்தல் இருக்கல படிப்படியாக நாங்களும் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு 2 டிஃபரண்ட் ஸ்டாண்ட் தான் இருந்தது. ஏன்னா ஜெயலலிதாவோட தேர்தல் அறிக்கையிலே படிப்படியா குறைப்போம்னு சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 500 கடை ஏதோ மூட நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது ஒரு நியாயமா இருக்கு. ஆனா அதிமுக தொடர்ந்து பண்ணல. திமுக அதை வச்சு விளையாண்டாங்க, நிறைய சொன்னாங்க. சொல்லுங்க. அதுதான் சொல்ல வரேன். இந்த கனிமொழி பேசிய வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. இளம் விதவைகள் அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? நாங்க எந்த தவறும் செய்யல, அரசாங்கம் எந்த பொறுப்பு இதுல கிடையாது. அவங்க என்ன காரணங்கள்னு சொன்னாங்கன்னா அந்த காரணங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். டாஸ்மார்க்னால செத்து போனாங்கன்னு கிராமங்களே சொல்லலைங்க. அதையே நீங்க அதுல வந்து இளம் விதவைகள்னு சொல்றீங்க. டாஸ்மார்க்ல குடிச்சு ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று எந்த கிராமத்திலிருந்து உங்களுக்கு புகார் வந்துச்சு? இளம் விதவைகள் அதிகமாவதற்கு காரணமே டாஸ்மாக்ல ஏழை எளிய குடிமக்கள் போய் குடிப்பதுதான். நாங்க ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் தடுத்துருவோம். கருணாநிதி அவர்களே ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல நாங்க ஒழிக்க போறது வந்து மதுவிலக்கு தான். இப்படியெல்லாம் திமுக இந்த 2016 காலகட்டங்களில் பேசினாங்க. 2021 வரும்போது அது ஒரு முக்கிய பிரச்சனையா இல்லாம போன உடனே அதை தேர்தல் அறிக்கையிலேயே இவங்க சொல்ல அப்படி அதுல இருந்து நகர்ந்துட்டாங்க. ஸ்டாலினே வீட்டு முன்னாடி இருந்து போராட்டம் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. மதுவை ஒழிப்பதற்காக போராட்டம் எல்லாம் அவங்க கொரோனா சமயம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால வெளியே நின்று போராட்டம் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, யதார்த்தத்துல என்ன நடக்குது? கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது அது எப்ப பண்ணுனாங்கன்னா கொரோனா காலத்துல இந்த அரசு மது விற்பனையை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு 21 இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ திருப்பியும் கொரோனா பெருசாகுது. ஆனா அப்ப இவங்களும் திருப்பி நடத்துறாங்க அதே விஷயத்த. மதுக்கடைகள் திறப்பதை கண்டித்து தமிழக மக்கள் இன்றைய தினம் கருப்பு சின்னம் அணிந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட திமுக கூட்டணி தலைவர்கள் அறிக்கையும் வெளியிட்டிருந்தனர். அதன்படி இன்று திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் எதிர்ப்பு காட்டப்பட்டது. மு.க. ஸ்டாலின் கருப்பு கலர் சட்டை, கருப்பு கலர் பேண்ட், முகத்தில் கருப்பு கலர் மாஸ்க் அணிந்து வீட்டின் முன்பு நின்றார். ஒரு கையில் மதுக்கடைக்கு எதிரான பதாகை, இன்னொரு கையில் கருப்பு கொடியை ஏந்தியிருந்தார் ஸ்டாலின். ஊரடங்கு காலத்திலும் மதுக்கடை எதற்கு என்று அந்த பதாகையில் எழுதப்பட்டிருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் இல்லலூர் கிராமத்தில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கிராம செல்வோம் என்ற நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மு.க. ஸ்டாலின் கிராம மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது சொக்கம்மாள் என்ற பெண் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவீர்களா என கேள்வி எழுப்பினார். நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஆட்சியில் வந்து கண்டிப்பா இதை வந்து நிறுத்தணும் ஐயா. ஃபுல்லாவே எங்கேயுமே இருக்கவே கூடாது ஐயா. இதனைத் தொடர்ந்து பேசிய மு.க. ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இந்த மாதிரியான இரட்டை வேடம் போடுவதுல திமுகவுக்கு சளைத்தது வேற யாருமே இருக்க முடியாது. அவங்க எப்பவுமே இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எதிர்கட்சியா இருக்கும். ஆக்சுவலா உண்மையிலுமே திமுக பாராட்டணும்னா நல்ல எதிர்கட்சி, மோசமான ஆளுங்கட்சி, இதுதான் திமுகவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்டா இருக்க முடியும். ஏன்னா அவங்க எப்பவுமே நல்ல எதிர்கட்சியா செயல்படுவாங்க. மத்த யாரும் அந்த அளவுக்கு அவங்க திங்க் பண்ணி போராட்டம் பண்ணவே முடியாது. ஆனா திமுக வந்து போராட்டங்களை கரெக்டா துண்டிக்கிட்டே இருப்பாங்க, போராட்டங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆட்சிக்கு எதிரான மனநிலையை நல்லா உருவாக்குவாங்க. தாங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும். தாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே இவங்களும் பண்ணுவாங்க. இன்னைக்கு டாஸ்மாக்ல போய் குடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க, அப்பர் மிடில் கிளாஸை விட. ஏன்னா அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க குவாலிட்டியான சரக்கு அந்த மாதிரி போயிருந்தாங்க.
அதுதான் நான் சொல்ல வரேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம பேசணும் ஜி. இந்த திமுகவினர் உண்மையிலே மது ஒழிக்கணும்னு நினைச்சா இந்த ஆலைகளை நடத்திக்கிட்டு இருப்பாங்களா? திமுக எல்லா விஷயத்திலும் இதான் ஜி. எந்த விஷயம் எடுத்துக்கோங்களேன், பள்ளிக்கூடம் எடுத்து வச்சுக்கோங்களேன், ஹிந்தியை நான் சொல்லிக் கொடுப்பேன், அது பிசினஸ். நீ அதை வந்து இதோட ஒப்பிடக்கூடாது. நான் சாராயத்தை ஒழிக்க போராடுறேன், ஆனா நான் சாராய ஆலையை நடத்துவேன், அது பிசினஸ். நீ அதை இதோட ஒப்பிடக்கூடாது. எல்லா விஷயத்திலும் திமுக ஒரு ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க. என்னன்னா அது பிசினஸ், இது அரசு. அது ஆனா இவங்க வாங்குற சரக்கெல்லாம் அங்க இருந்தா வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க பிஆர் பால் வந்து கோல்டன் வாட்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, ஜெகத் ரட்சகன் எலைட்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. இவங்க கிட்ட தான் இவங்க சரக்கு வாங்கிட்டு இருக்காங்க, சொல்ல போனா அரசாங்கம். அடுத்தால வந்து அரசாங்கம் இருந்தப்பவும் இவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா, அவங்களும் சசிகலா அண்ட் இவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்றேன், இந்த விஷயத்துல அண்ணா இன்னைக்கு மது போராட்டங்கள் பெருசா நடக்குது இல்ல. ஏன் அதிமுக இதுல பெருசா சத்தம் போடாம இருக்காங்க, அமைதியா இருக்காங்க? ஏன்னா இந்த ஊழல்ல அவங்களுக்கு நிறைய பங்கு இருக்குது. அதிமுகவினருக்கு இதுல பெரிய பங்கு இருக்குது. திமுகவை எந்த அளவுக்கு நம்ம இதுல திட்டணுமோ அந்த அளவுக்கு அதிமுக சேர்த்து தான் திட்டணும். ஏன்னா அதிமுக அந்த அளவுக்கு இதுல ஊழல் பண்ணிருக்காங்க அவங்களும். அவங்க திமுக பத்தி திரும்ப பேசுறதுக்கு காரணம், எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கதான் போச்சு இந்த உலகத்திலேருந்து போட்ட சீன் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதிமுக எல்லா விஷயத்திலுமே, அது மதச்சார்பின்மையா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், அதிகம் சத்தம் போட மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. திமுக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முழு அளவுல போராடுற மாதிரி காமிப்பாங்க. அது மாநில உரிமையா இருக்கட்டும் எல்லாம். அதுலயும் இந்த பேஸ்புக்ல திமுகவுக்கு ஆதரவா உருகுறாங்களே ஒரு கூட்டம், அட்டேங்க அப்பா. அன்னைக்கு அவங்க வால் எடுத்து சுத்துவாங்க, பாது எத்தனை பேர் செத்துட்டான், அங்க அவன் செத்துட்டான், இங்க இவன் செத்துட்டான்னு. இன்னைக்கு கண்ணு முன்னாடி அவன் செத்து விழுந்துட்டு இருக்கான், சத்தமே இருக்க. குறிப்பா இந்த நடிகை என்ன போனாங்க, கடையை மூடு, ஹிந்தி தெரியாது போடா, இது பெரிய ப்ரூப்பேர் பண்ணிடலாம். அவங்க எல்லாம் சத்தத்தையே காணும், அவங்க என்ன ஆனவங்க? அதுதான் சொல்றேன், இவங்க திமுக எந்த விஷயமா இருக்கட்டும் ஜெய், அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது 100க்கு 100 அதை வந்து 200% போராடி காமிச்சிருவாங்க. நாங்க வந்தா அப்படி இப்படிமாங்க. ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு விளக்கமும் இந்த மாதிரி தான், தனித்த அது வேற இது வேற, அது வேற இது வேற, இப்படியே தான் சொல்லி கதையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கலாமே. நீங்க சொல்லுங்க, இன்னொரு முக்கியமான கேள்வி இதுல. இன்னைக்கு இந்த விஷயத்த பாஜக எப்படி கையாளுன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா உண்மையிலே அதுதான் சொல்லுவார், இந்த எதிர்கட்சி உண்மையான எதிர்கட்சியா இன்னைக்கு பாரதிய ஜனதா களத்துல நின்று போராட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து ஈடி ரைடு இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதற்கான காலகட்டம் எடுக்கும். அதற்காக ஒரு மத்திய அரசுல இருக்கிற ஒரு கட்சியோ விஜயோ அல்ல மற்ற எதிர்கட்சிகளோ இன்டர் அடிப்பதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா மகளிரை வச்சு இன்னைக்கு வந்து அதை ஒரு நூதன போராட்டத்தை, அது யாரு கொடுத்த ஐடியான்னு தெரியல, மேபி அண்ணாமலையோட ஐடியா கூட இருக்கலாம். நீங்க போய் மதுக்கடைகளே ஸ்டாலினோட போட்டோ ஒட்டுவோம், அரசாங்கம் தானே நடக்குது, மத்த எல்லா இடங்கள்லயும் முதல்வரோட போட்டோ இருக்குல்ல, ரேஷன் கடை எல்லா இடத்துலயும், இங்கேயும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை நூதனமான முறையில எடுத்துட்டு போறாங்க. பிளஸ் வந்து இந்த பாரதிய ஜனதா இந்த விஷயத்துல தொடர்ச்சியா இதை பண்ணணும். ஒரு விஷயம் முடிஞ்சோடனே இன்னொரு விஷயத்துக்கு தாவிடக்கூடாது, இதை ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ணணும். பிளஸ் வந்து இடி வந்து இவங்களுக்கு ரியலா ஆக்ஷன் எடுக்கும்போது தான் தெரிய வரும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஜெய், திமுக, நான் உண்மையை சொல்லிடுறேன், திமுக ஒருத்தன் ஊழலை எப்படி பண்ணணும்னு கத்துக்கிடணும்னா திமுக போய் கத்துக்கிட்டு வரணும். அவங்க எந்த மினிஸ்டரும் மாட்ட மாட்டாங்க, கடைசியில அதிகாரிகள் மட்டும்தான் ஜெயிலுக்கு போவாங்க. மிஞ்சி போனா இந்த துறையோட அமைச்சரா இருக்கிற செந்தில் பாலாஜி இதுல ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு கையெழுத்து போட்டுக்கலாம். ஆனா ஸ்டாலினோ உதயநிதியோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் மாட்டவே மாட்டாங்க. ஏன்னா திமுகவுக்கு சர்க்காரியா கமிஷன் அணையில இருந்து விஞ்ஞான ஊழல் எப்படி பண்ணணும்னு தெரியும். அவங்களுடைய லாயர் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்க எப்படி ஊழல் பண்ணணும், அந்த ஊழல் நடந்து மத்திய அரசு இடி சிபிஐ யார் வந்தாலும் உங்களை கையே வைக்க முடியாத அளவுக்கான ஒரு ஊழல் பண்றதுக்கு இல்ல எல்லா தந்திரங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே கட்சினா அது திமுக மட்டும்தான். திமுகல மட்டுமே அது பண்ண முடியும். பிஜேபியோட நிலைமைக்கு வருவோம். இப்ப பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்தா மது இல்லாத தமிழகம்னு அவங்க சொல்றாங்கல்ல, அது சாத்தியமா? கிடையாது. அண்ணாமலையுமே அப்படி மது இல்லாத தமிழகம் சொல்லலையே எங்கேயுமே. அண்ணாமலையுமே நீங்க கல்வி கலைஞனை திருத்தம் தானே பேசுறாரு இல்லையா? ஆமா, அதுதான் சொல்றேன். அதாவது வந்து அவர் வந்து அந்த தென்னை மரத்தின் மூலமாக வருமானம் வர வேண்டும், பனை மரத்தின் பண்ணக்கூடிய அந்த சமுதாய மக்களோ அல்லது அவர்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் வரணுங்கிறதுக்காக குறைந்த விலையில் தரமான அது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய, எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதாவுடைய கொள்கையில வந்து முற்றிலுமான மதுவிலக்கு கிடையாது. அது வந்து பாமக இருக்குது. இன்னைக்கு வந்து பாஜக இத்தனை கடைகளை வைத்து போராடுது இல்ல, ஆனா பாண்டிச்சேரியில அவங்க கூட்டணியில தானே இருக்காங்க. அவங்க பாண்டிச்சேரியில வந்து மது இருக்குல்ல, அப்ப பாஜகவோட நிலைப்பாடு தமிழக நாட்டுக்கு ஒண்ணு பாண்டிச்சேரிக்கு ஒண்ணுன்னு இருந்தா எப்படி எடுத்துக்கிறது?
இல்ல மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல என்னன்னா அரசாங்கமே டாஸ்மாக் எடுத்து நடத்துது, அரசாங்கமே டெண்டர் விடுது, அரசாங்கமே லைசன்ஸ் கொடுக்கு, அரசாங்கமே எல்லாத்தையுமே பண்ணிடுது. அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இந்தியா முழுக்க எக்ஸப்ட் ஒரு 3-4 மாநிலங்களை தவிர, குஜராத், பீகார், நாகாலாந்து அண்ட் மிசோரம் நினைக்கிறேன், இந்த 4 மாநிலங்களை தவிர லீகலா மது விற்பனை நடக்குது. இன்னமும் சொல்ல போனா உத்தரப்பிரதேசத்துல தமிழ்நாட்டை காட்டிலும் அதிக வரி போட்டிருக்காங்க இந்த மது விற்பனையில. இவங்க 59%, அவங்க 66, 69 போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் தமிழகம் வந்து அரசாங்கமே நடத்துது. அரசாங்கம் இதுல இருந்து வெளியில இருந்து பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னா, அவங்க வந்து ப்ராப்பர் சேல்ஸ் நடக்குதான்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த டாக்ஸ் வந்து நம்ம 45,000 கோடின்னு சொல்றோம் இல்லையா, இப்போ ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, இந்த ஸ்கேம்ல என்ன சொல்றாங்க, பேக் டோர்ல இதை விட பல மடங்கு விற்பனை நடக்குதுங்கிறாங்க. இது வந்து லீகல் சேல்ஸ். இது லீகல் சேல்ஸ்ங்கிறாங்க. இதே அரசாங்கம் வெளியில நின்று பண்ணுச்சுன்னா என்ன பண்ணும், அரசாங்கத்துக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இது அரசாங்கமும் அரசாங்கத்தை சார்ந்த கட்சிக்காரங்களும் இந்த நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுல நடக்கக்கூடிய ஊழல் வந்து அதிக அளவுக்கு போகுது, பிளாக் மார்க்கெட் விற்பனை வரைக்கும் போகுது. இது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் அவங்களுக்கு வராம பல தனிப்பட்ட ஆட்களோட கைகளுக்கு போகுது. அதுவும் தரமா அடி வாங்குது. அதனாலதான் அரசாங்கம் என்ன பண்ணுது, இந்த சேல்ஸ் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற இடத்துக்குலாம் நகருது. இதே அரசாங்கம் வெளியில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தனியார் கம்பெனிகள் முறையாக டாக்ஸ் பே பண்ணுதா, தனியார் கம்பெனிகள் வந்து இவ்வளவு வித்து இருக்குதா இல்லையாங்கிற வரைக்கும் எல்லா இதுவும் கரெக்டா பண்ணுவாங்க. இப்ப இடி வந்து அந்த விதத்துல தானே போறாங்க. எங்க இவங்க பாட்டில் ஆர்டர் பண்ணாங்க, எங்க மேனுபேக்சரிங் நடக்குது, எவ்வளவு பாட்டில் சப்ளை பண்ணாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்கல்ல. இதுல நிறைய சொல்றாங்க ஜி, அது நமக்கு தெரியல எந்த அளவுக்கு அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. கியூஆர் கோடு உள்ள பாட்டிலே திருப்பி வாங்கிக்கிறாங்கன்னு வரைக்கும் சொல்றாங்க. அது அப்படின்னா அந்த பாட்டில் ரீஃபில் பண்ணி வந்ததுன்னா அதுக்கு அக்கௌண்ட் வராது இல்ல. உண்மையிலேயே மத்திய அந்த இடி இருக்காங்க இல்லையா, இடி, சிபிஐ எல்லாம் இவங்க இந்த மது சம்பந்தமான விஷயங்கள்ல திமுக பிரமுகர் அல்லது அதிமுக பிரமுகர்கள் கூட உள்ள போலாம், தெரியல நமக்கு. அதாவது மத்திய அரசு ஒரே நாள்ல தமிழ்நாட்டுக்கு கடையை மூடிட வேண்டியதானே இவ்வளவு பிரச்சனை வந்தான்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க அது எப்படிங்க, ஸ்டேட் இது மாநில உரிமை, இது மாநில லிஸ்ட்ல இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு, இதுல எப்படி மத்திய அரசு தலையிட முடியும்? நாங்கள் திமுகவினர் மாநில உரிமைக்காக போராடுவோம். மத்திய அரசு இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதையும் திமுக காரங்க வந்து பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க. நீ இந்தியா முழுக்க தடைப்பட வேண்டியதானே? இவங்களுக்கு மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்ல உள்ள ஒரு விஷயத்துல சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க லிஸ்ட்ல உள்ளது இந்தியா முழுக்க போய் ஸ்டேட் லிஸ்ட்ல மதுக்கடைகள் லிக்கர் சேல்ஸ் பண்ணலாம்னு இருக்குது. லிக்கர் சேல்ஸ்க்கான சட்டத்திட்டம், கமர்ஷியல், டாக்ஸ் எல்லாமே, இதுல ஒரு பைசா மத்திய அரசுக்கு வருமானம் போறது கிடையாது. இந்த வேட், எக்ஸைஸ் டியூட்டி முழுக்க மாநிலங்களுடைய வருமானத்துல இருக்குது. இவங்களுக்கு மத்திய அரசு வந்து தனி சட்டம் அவங்க கொண்டு வர முடியாதுங்கிறாங்க. ஏன்னா இது மாநில பட்டியல்ல இருக்குது, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நன்றி கிருஷ்ணகுமார். நன்றி.